சொல்கிறது தான். ஆட்சியெல்லாம் மாறலாம், ஆனால் ஆஃபீஸர்ஸ் மாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான். எந்த ஆட்சி வந்தாலுமே இன்ஃபேக்ட் அந்த வர்ற ஆட்சி வந்து அந்த ஆஃபீஸர்ஸை மாற்றணும்னா மாற்றலாம், இல்லைனா இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து எப்பயுமே அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டில், அது ஐஏஎஸ் போஸ்ட், ஐபிஎஸ் போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னு சொல்லும்போது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சிஎம் கண்ட்ரோலில் மோஸ்ட்லி இருக்கும். அது ஜெயலலிதாவும் கையில் எடுத்தாங்க, இப்போ இவங்கள கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் ஆட்சியிலையுமே வந்து அவர் கையில் வச்சிருப்பாருன்னு சொல்லும்போது அந்த வரும்போது அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ வேலை செய்யணுமே தவிர ஆட்சிகள் தான் மாறணும், ஆனால் ஆஃபீஸர்ஸ் மாற முடியாது அப்படின்னும் போது ஒவ்வொரு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நெளிவு சுழிவுபடுத்தி தான் அந்த வேலையில் இருக்கணும் அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதாவது நிறைய படங்களில் நம்ம பாலிடிக்ஸ் ஃபிலிமில் பார்த்துருப்போம், நாங்கள் ஆஃபீஸர்ஸாக செயல்பட முடியாது, அந்தந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செயல்பட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது டிவிகே அவர்கள் ஆட்சியில் வந்து இப்போ நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாட்டில் கூட ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த உரிமையை நான் கொடுத்துடுறேன், எங்கேயாச்சும் தப்பு நடக்குதுன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், உங்களோட ஆக்ஷனில் எந்த தனிப்பட்ட நபரோடது அந்த ஒரு தலையீடும் இருக்காது, நீங்கள் அதுக்குள்ளே வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட டியூட்டியை நீங்கள் வந்து செய்யாமல் இருக்க வேண்டாம், உங்களோட டியூட்டியை நீங்கள் செய்யலாம், அதுக்கான ஃப்ரீடமை நான் கொடுக்குறேன், உங்களுக்கான உரிமை அதுக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும். அது ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு தனியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நாங்களாக செயல்பட முடியும், ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் கேஸை வந்து எடுத்து பண்ணுறதுக்கான என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கோ அதை நாங்கள் பண்ண முடியுமே தவிர அப்போ ஆட்சியில் இருக்கவங்களோ இல்லை அந்த தொகுதியில் இருக்க ஏதாவது ஒரு கட்சிக்காரங்களோ ஆட்சிக்காரங்களோ அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் எங்கள் வேலையை நாங்கள் செய்யலாம், ஆனால் அப்படி நாங்கள் பண்ண முடியாது, ஆளுங்கட்சி தான் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் செயல்பட முடியும்ன்றதா யதார்த்தமான ஒரு உண்மை இவ்வளோ நாள் இருந்திருக்கு. பட் ஆனால் டிவிக்கு ஆட்சியில் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சொன்னது, நீங்கள் தனிநபரோட தலையீடு இல்லாமல் உங்களோட கேஸை வந்து நீங்கள் நடத்தலாம், உங்களோடது அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருதுன்னா அது எஃப்ஐஆர் போடுறதோ செய்யறதோ அந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ்க்கு உட்பட்டு நீங்கள் நடத்தலாம், செய்யலாம், தனிநபர் தலையீடு இருக்காது, கட்சியோட விஷயங்களோ ஆட்சியில் விஷயங்களோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸோட தலையீடு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட டியூட்டியை நீங்கள் செய்யலாம்னு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஜனங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். அது அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாநாட்டில் அது நடந்த விஷயங்களாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படின்னும் போது நடக்கிறதே ஜனநாயகன் ஆட்சி தான்ப்பா, அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்க போது, அவர் சிஎம் ஆன அடுத்த நாளே சைன் போட்டுருந்தா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குமே அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நடுவில் படம் ரிலீஸ் ஆகிறது ஜூலை 24th. இங்கே வந்து ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டே, நான் அந்த மைண்ட்லேயே இருந்துட்டேன், யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே, சாரிங்க. ஜூலை 24th வந்துட்டு படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. 99% கன்ஃபார்ம். இருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 minute இவங்க இருக்கிற ஆப்போசிட் கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் என்னென்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்களோடது அந்த விஷயங்கள் தலையீடுனால தான் வந்து ஜனவரி 9th நினைக்கிறேன், Jan 9th ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 7 மாதம் கழித்து அந்த 7 மாதத்துக்குள்ளே எவ்வளோ சேஞ்ச் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாடு தலைக்கீழ மாறி இருக்கு, 2 திராவிட கட்சிகள் பின்னோக்கி போயிருக்கு, அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது, இல்லை 2 தொகுதியில் கூட வரமாட்டாங்கன்னு சொன்னவங்களுக்குலாம் நடுவில் நாங்கள் ஆட்சியிலே வந்து உட்காந்துருக்கோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு சிம்ம சொப்பனமாக விஜய் அவர்கள் உட்காந்துருக்காரு அந்த ஒரு சேர்ல, சிஎம் சேர்ல அப்படின்னும் போது ஆர்யா அவர்களோட ஒரு படம் வரும், அது அரியாசனம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சு செம்ம படங்க, அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, செம்மையாக இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஒரு மாஃபியா படம் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சேருக்காக வந்து அவ்வளோ பேர் அடிச்சு பிடிச்சிருந்தாலும் ஒரு ட்ரிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர் வந்து ஆர்யா அதில் உட்காருவார். ஸோ அப்போ அதில் ஒரு சாங் ஒரு அரியாசனம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து அரியாசனத்தில் உட்காந்தது, சிஎம் போஸ்டிங்கில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் அந்த சேரில் அவர் உட்கார போகும்போது அவருக்கு இருந்த அந்த வைப் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தமிழ்நாடே தலைக்கீழ மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிறது டிவிகே ஆட்சின்னு சொல்லலாம். அந்த டிவிகே ஆட்சிக்கு வந்தது கட்சியாகவே அவங்கள நிறைய பேர் ஒத்துக்கல, நிறைய கட்சிகள் ஒத்துக்கலன்னும் போது அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டியாக டிவிகே இருக்காங்க, ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணி அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற போது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்திருக்கும் போது ஸோ அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, சென்சார் போர்டு வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து U/A அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா ஜனநாயகன் படத்துக்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆனாலும் அது ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்க முடியாதா, அண்டர் 18 இருக்கவங்க போய் பார்க்க முடியாதா, கிட்ஸ் போய் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் நடுவில் ஜூலை 24th படம் ரிலீஸ் ஆக போகுது. என்னதான் இவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாலுமே ஆல்ரெடி அது வந்து நெட்லேயுமே ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லீகலாக அந்த படம் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே போன ஆளுங்கட்சியோடது விஷயங்கள் தான். இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக அது ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிற படம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாலிடிக்ஸ் பேசுகிற படம் வரும்போது அது ஒரு 4 டைலாக் ஆளுங்கட்சி அப்போ ஆளுங்கட்சியே இருக்கக்கூடிய டிஎம்கேவை எதிர்த்ததாக தான் இருக்க முடியும் அந்த படத்தில் வர டைலாக் எல்லாம்னு சொல்லும்போது இவர் கட்சிக்கான பிரச்சாரமாக தான் அது இருக்கப்படும் இருந்திருக்கும். கண்டிப்பாக அப்படி அந்த நோக்கில் தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு விஜய் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எலெக்ஷன் டைமில் இது வந்து அப்போ